தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். Realme GT7 ரெண்டு வெர்ஷனும் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு நார்மல் அண்ட் இன்னொன்னு ட்ரீம் எடிஷன். குயிக்கான அன்பாக்சிங் நம்ம ட்ரீம் எடிஷன் வந்து பார்த்துடலாம். டைப் சி கேபிள், பெரிய சார்ஜர், அவ்வளோதான். இதில் எனக்கு ஹைலைட்டே ஃபோனை விட இந்த சிம் எஜெக்டர் பின் தாங்க. இங்கே பாருங்க, எப்படியும் ஃபோன் ரிட்டர்ன் போயிடும். சிம் எஜெக்டர் மட்டும் அபேஸ் பண்ணிடலாம். ஃபோன் வந்து சிம் எஜெக்டர் பின் எந்து ஓகேனா டீல் அப்படின்னு யாரா பிளான் பண்ணீங்க, அவ்வளோதான். Realme GT7 இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா அதில் Dimensity 9400E அப்படின்னு சொல்லக்கூடிய லான்ச் ஆனப்போ அந்த கலாய்ச்சிங்க. இப்போ பேரையும் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வேற என்னென்னலாம் அதில் காப்பி அடிக்கிறீங்களோ போங்கடா போய் வேலையில பாருங்கடா. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரீம் எடிஷன் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. அந்த ஆஸ்டன் மார்ட்டினுடைய அந்த கார், அந்த கலர், அந்த காம்பினேஷன், இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷன். சைடில் இந்த பவர் பட்டனாக இருக்கட்டும், அந்த கேமரா சுற்றி இருக்கக்கூடிய ரிம்மாக இருக்கட்டும், இது பார்க்கறதுக்கு வித்தியாசமான கலர் நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த கலரை பார்க்கும்போது நல்ல ப்ளூ கலர்ல செட்டிலா சூப்பரா நல்லா இல்லை. ஆமாம், நல்லா இல்லை. ஆனால் ஃப்ரேம் எல்லாம் பார்க்கறதுக்கு பிரஷ் அலுமினியம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுவுமே பிளாஸ்டிக் தான், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. உங்களுக்கு பவர் பட்டன் அண்ட் இந்த கேமரா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலான ஒரு ரெட் கலர் டோன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிராஃபைன் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் கிராஃபைன் இன்ஃபியூஸ்டு டிசைன் இதுலையும். ஆமாம், அவங்களே சொல்லியிருப்பாங்க, அவங்களே சொன்னாங்க. அதுலேயும் குளிர் காலத்தில் நல்லா வார்மான ஒரு ஃபீல், வெயில் காலத்தில் நல்லா சில்லுன்னு ஒரு ஃபீல் கொடுக்குமாங்க. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் அது ராங்காக விழுந்தது. அப்படின்னு இல்லையே, பாக்கெட் வர இல்லை, பொட்டி வச்சு எத்தனைந்தியா டிசைன் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, இன்னோவேட்டிவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், சொன்னதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்பதுக்கு புரிஞ்சதா? ஸோ இதெல்லாம் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் பாக்ஸியாக இருக்குதுங்க. கொஞ்சம் தெப்பமான ஃபோன் தானோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. வெயிட்டும் எப்படியும் ஒரு 210 அந்த மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் GT70 இருக்குது பாருங்க, அது கையில் எடுக்கும்போது நல்லா பரவாயில்ல, நல்லா வெயிட் பேலன்ஸ்லாம் நல்லா இருக்குது. இது அதை விட கம்மியாக இருக்குன்னு பார்த்தா ரெண்டுமே ஒரே வெயிட். ஆனால் அதில் வீக்கெண்டில் இருக்கிறதுனால கையில் பிடிக்கும்போது நல்லாவே இருந்துச்சு. இதைத்தான் அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன். பட் உண்மையாகவே அவங்க சொல்கிற மாதிரி குளிர் காலத்தில் சூடாகவும் வெயில் காலத்தில் சில்லுனும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறோம். ஒரு நாளில் 2 நாளெல்லாம் சொல்ல முடியாது, குளிர்காலம் வரட்டும். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கிளாஸ் 7i ப்ரொடக்ஷனும் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு கார்னிங் கிளாஸ் விக்டஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் GT70 சொன்ன மாதிரி தான் இதுலையுமே HDR10 சப்போர்ட் இருக்குது. டால்பி விஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுத்துலையுமே கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. பிரைட்னஸ் 6000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. HBM 1600 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிபிக்கலும் வெறும் 600 நிட்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது உண்மையாகவே அவ்வளோதான் இருக்கா இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக்கான்னு தெரியல. ஸோ எக்ஸாக்டாக ஏதாச்சும் வந்து கிளாரிட்டி வந்ததுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. பட் மற்றபடி டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்ல பிரைட்டாக இருக்குங்க. இண்டோர்லையும் அவுட்டோர்லையும் எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. நாங்கள் GT70 வச்சோம், இதுவுமே வச்சு பார்த்தோம். 7ம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று சிலைக்காத அளவுக்கு வந்து இருக்கு. கலராக இருக்கட்டும், வியூவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. இதில் 6.78 இன்ச்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பெசில்ஸ் இதில் ரொம்ப மினிமலாக தான் இருக்கு. அண்ட் இன்னொன்று ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராசானிக் தான், பட் ரொம்பவே கீழே தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ரெண்டுத்துலையுமே ஃபிளாட்டான டிஸ்பிளே தான் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோங்க. இதனாலே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, உங்களுக்கு மல்டிமீடியா கன்சம்ஷனுமே நல்லா இருந்தது. மல்டிமீடியாக்குன்னு பார்க்கும்போது ஆடியோ அதுவுமே நல்லா இருக்கு, லவுடா இருக்கு, வோக்கல்ஸ் கிளியரா இருக்கு, பேஸ் ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் இருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இதுல BGMA 120 FPS சப்போர்ட் இருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. வழக்கம் போல நமக்கு 70ல இல்லாத மாதிரி இதுலயுமே இல்லையான்னு பார்த்தா இதுல இருக்கு. 120 FPSல கேமிங் சப்போர்ட் இருக்கு. அதில் நாங்க கண்டினியூஸா விளையாடி பார்த்தோம். ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 110ல இருந்து 115 FPS வருது. எந்த ஒரு லேகும் கிடையாது, எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்ஸும் கிடையாது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டாவே இருந்துச்சு. இப்போ நம்ம சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் ரன் பண்ணி பார்த்தலாம். ப்ராசஸர் என்னன்றது உங்களுக்கு தெரியும். Dimensity 9400E. ஏற்கனவே இருக்கக்கூடிய 9400க்கும் இந்த ஈக்கும் என்னடா டிஃபரன்ஸ் அப்படின்றது நீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்த்துக்கலாம். அது 3 nm, இது 4 nm. அண்ட் கோர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாறுதல்கள் மட்டும் இருக்கும். பட் இது எந்த அளவுக்கு மாறுதலா இருக்குன்னு நம்ம சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க்ல பார்க்கும்போது AnTuTuல 2.1 மில்லியன் வந்திருக்கு. 3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 41% மட்டும் தான் வருது. இங்க தான் பெருசா இடிக்குது. CPU த்ராட்லிங்க பொறுத்த வரைக்கும் 62% வந்திருக்கு. அண்ட் அப்ராக்சிமேட்டா நீங்க 9400க்கும் இதற்கும் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30% கம்மியா இருக்கும். அது இது எல்லாமே என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். உங்களுக்கு இந்த ஃபோனுடைய ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுவும் எந்த விதத்திலுமே ஸ்பான்சர் கிடையாது. ரிவ்யூ நம்ம எப்போ போட்டாலும் அதுவும் ஸ்பான்சர் வரவே வராது, கேட்டாலும் கிடையாது. ஆனா நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம். சூப்பர் டிடிஸ் நீங்க லைக் கொடுத்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கான மிகப்பெரிய ஸ்பான்சர். ஆனா இது எல்லாத்துலயுமே ஒரு விஷயம் என்ன நோட்டீஸ் ஆச்சு தெரியுமா? தம்பி சொன்ன மாதிரி இந்த குளிர் காலத்துல சூடா இருக்கும்னு பாருங்க,
நல்லாவே சூடாக இருந்துச்சு. ஆனால் அது குளிர் காலத்தில் கிடையாது. பெஞ்ச் மார்க்கெல்லாம் ரன் பண்ணி பிடிக்கும்போது 51 டிகிரி மேக்ஸிமம் போயிடுச்சு. இதுலேயுமே சிங்கிள் யூனிட்கான வேப்பர் கூலிங் சேம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பெஞ்ச் மார்க் இந்த அளவுக்கு நம்ம இந்த ஃபோனை புஷ் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. கண்டிப்பாக இதை அவங்க சால்வ் பண்ணி ஆகணும். கேமிங்ல இந்த அளவுக்கு இருந்ததான்னு கேட்டிங்கன்னா கேமிங்ல அந்த அளவுக்கு கிடையாது. பட் இதுலையுமே நம்ம 46-47 வரைக்கும் போச்சு. அண்ட் 1 ஹவருக்கான கேமிங் பர்ஃபார்மன்ஸ்ல அதே தான் 22% பேட்டரி ட்ராப் வந்து இருந்தது. மற்றபடி ஏஐ ஃபீச்சர்ஸ் 70ல இருந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலையுமே இருக்குங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்க. இல்லாட்டி ஷார்ட்டா சொல்லிடுறேன். இதுல ஏஐ கேமிங் கோச் அது இருக்கு. நீங்க கேம் விளையாடிட்டு பிஜிஎம்ஐலயே உங்களுக்கு ஏதாச்சும் பக்கத்துல வராங்களா, அவங்க கிட்ட கன் என்ன இருக்கு, இல்ல நம்ம கன்னு மொக்கையா இருக்கா, நீங்க செத்து போயிட்டீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அக்கா வந்து நம்ம கிட்ட பேசி கேம்ல எங்கேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. தனியாக விளையாடுற ஃபீலே இருக்காது. பிளஸ் புதுசா இருக்கக்கூடிய ஏஐ ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கமா அப்படி நீங்க தட்டினீங்கன்னா உங்க போன்ல ஏதாச்சும் ஒரு மெசேஜோ மெயிலோ இருக்கு, அங்க ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்லாம் வந்து கேலண்டர்ல மார்க் பண்ற மாதிரி இருக்குன்னா அதை மார்க் பண்ணலாமான்னு அதுவே கேட்கும். இல்லை ஆட்டோமேட்டிக்கா மார்க் பண்ற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். அண்ட் கடந்த சில மாதங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான பேசிக் ஏஐ ஃபீச்சர்ஸ் இதுலயுமே இருக்கு. Realme UI 6.0 கொடுத்திருக்காங்க. Android 15 மேல bloatwares 1 or 2 மட்டும் தான் இருக்கு. மத்தபடி எதுவுமே கிடையாது. அதையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Realme அவங்களுடைய ஓன் டெய்லர் திரும்பவும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால நீங்க கால் ரெக்கார்டிங்லாம் எப்பயாச்சும் தேவையான போது பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அப்ப அக்கா பேச மாட்டாங்க. சவுண்டே இல்லாம நீங்க பாட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 4 OS அப்டேட் தராங்க. 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி தராங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே. பேட்டரி 7000 mAh பேட்டரி 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அண்ட் ஆப்டிமைசேஷன் இந்த ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணாங்கன்னா இந்த 7000 mAh உடைய ஃபுல் பொட்டன்ஷியல் போக இருக்கும். பட் இன்னைக்கு தேதியில கம்பேரிட்டிவ்லி 70 விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இப்போ கேமரா வரும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா இருக்கு, 50 மெகாபிக்சலுக்கான 2x டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி இருக்கு. கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கும்போது கலர்ஸ் எல்லாம் நல்லாவே பாப் அப் ஆகுது. அண்ட் உங்களுக்கு அந்த கிரீன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் டார்க்காக கூடிய இடத்த இன்னுமே டார்க் ஆகிடுது. ஸோ ஓவராலாக சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பிளாக்ஸ் உங்களுக்கு நல்லாவே அதிகமாக இருக்கிறது தெரியும். அதுவும் இப்போ என்னோட ஃபேஸ்லாம் வந்து பாருங்க, கொஞ்சமாக டாடி இருக்கிறதுக்கே அந்த இடத்த மட்டும் ரொம்ப டார்க் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக வந்து பண்ணிடுச்சு. அண்ட் இந்த தம்பி வந்து பாருங்க போட்டிருக்கிறதே கருப்பு சோக்கா, அதை ஒரு சில டைம்ல நல்லா அப்பா படத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு தோணாலும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இருக்கிறதெல்லாம் மொத்தமாக ஸ்மச் பண்ணிடுச்சு. அந்த கரெக்டாகவே ப்ராசஸிங் பண்ணல, ஃபேஸுமே இன்னும் டார்க் ஆகிடுச்சு. ஸோ சொல்ல போனால் இதோடைய கேமரா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கணும். பட் ஆப்டிமைசேஷன் ரொம்ப அதிகமாக இதுக்கு தேவைப்படுது. ஸோ இன்னைக்கு தேதியில் இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் வீடியோன்னு வரும்போது உங்களால் 4K 120 fps வீடியோ எடுக்க முடியும், which is slow-mo, அண்ட் 8K நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ப்ளஸ் செல்ஃபிலையுமே நம்மளால் 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் முக்கியமாக 4K டால்பி சப்போர்ட்டுமே இருக்குது. நாங்கள் எடுத்த சாம்பிள் வீடியோஸ் பாருங்க. ஸோ ரியர் ஃபேசிங் கேமராவில் நம்ம 4K 60 fps எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே. இப்போ ஷேடோவில் இருந்து நான் அப்படியே சன்லைட்டுக்கு போகிறேன். அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, ஸ்டெபிலிட்டி அப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ சன் மேலே படும்போது ஸ்கின் டோன்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ இதை வச்சு நீங்கள் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 3 அடி தூரத்தில் இருக்கிறார் தம்பி. ஆடியோவும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. 4K 60 fpsல ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ வீடியோலாம் பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்குது. இப்போ ஷேடோவில் இருக்கேன். அண்ட் அப்படியே மேலே இந்த க்ரீன்ஸ் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ பின்பக்கம் அடிக்கிற வெயிலுக்கு ப்ராசஸிங் 70 விட இதில் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இப்போ வெயிலில் போகலாம். இப்போ எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். கண்டினியூஸாக ஃபேஸில் செம வெயில் வரும்போது பேலன்ஸ் பண்ணுதா, வெயில் இங்கே இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் பாருங்கள். ஸோ ப்ளாக்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். கனெக்டிவிட்டிக்கு Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.4 இருக்கு, NFC 360 ஒர்க் ஆகும். அண்ட் 5G பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. SD கார்டு ஸ்லாட்லாம் எதுவுமே வந்து கிடையாது. கீழே USB Type C பார்த்தீங்கன்னா வெறும் 2.0 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேஸை பற்றி சொல்லணும், அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலும் சேர்த்து கொடுக்குறாங்களா, நம்ம போட்டு பார்த்தா இந்த லோகோவும் சேர்ந்து இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் அவங்க LPDDR5 RAM டைப் கொடுக்குறாங்க. UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப் வந்து பேஸ் வேரியன்ட்ல தர்றதோ ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த நார்மல் GT7 பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் ஆஃபர் அது இதெல்லாம் சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு 35,000 ரூபாய். ஓகேங்களா? அதே போல தான் அந்த மொபைலுமே இனிஷியல் ஆஃபர்லாம் சேர்த்தா தான் பிரைசிங் வேற, இல்லாட்டி பிரைசிங் அதிகமாக தான் இருக்கு. ஓகேங்களா? பட் இருந்தாலும் Dimensity 9400E இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க பார்க்கலாமான்னா நமக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இதை விட பெட்டராகவே இருக்கு. ஸோ நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ரெண்டாவது, சரி இதை விட நமக்கு GT70 பெட்டராக இருக்குமான்னு கேட்குறவங்களுக்கு இதை விட கொஞ்சம் அது பெட்டராக இருந்தாலும் ஏற்கனவே லான்ச் ஆகி போன வருஷத்துலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 60 கம்பேர் பண்ணும்போது அதுவுமே கொஞ்சம் கம்மி தான் பண்ணிட்டாங்க. LTPO டிஸ்பிளே கிடையாது, ப்ராசஸரும் ஸ்னாப் டிராகன் கொடுக்கல. போன வாட்டி கொடுத்தது அது எஃபிஷியண்டாகவும் சரி பவர்ஃபுல்லாகவும் சரி அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கொஞ்சம் டவுன் கிரேட் தான் இருக்குது. ஆனால் ப்ரைசிங் மட்டும் 35,000 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த டைமில் போயிட்டு நீங்கள் இந்த GT7 சீரிஸை வாங்குறத விட இன்னொரு 4 மாதம் 5 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானில் மெயின்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா தசரா டைமில் அப்போ நல்லாவே ரேட்டு குறையும். அப்போ வாங்கலாமா வேணாமல் முடிவு பண்ணிக்கலாம்.
இல்லை ப்ரோ நான் இப்பயே வாங்கணும்னு கேட்குற ஆளாக இருந்தீங்கன்னா இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் தாராளமாக அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம கவர் பண்ண ஒரு சில மாடல்ஸ் எது பெஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி தேதியிலன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். இல்லாட்டி நீங்கள் ப்ராடக்ட் ட்ராக் பண்ணுவேன், தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.